ஹேய் 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 ஹேய். ச்சே. ஏய். என்ன லிஃப்ட் நின்றுச்சு? ஹலோ ஹலோ, ஐயோ லிஃப்ட் நின்னு போச்சு போல இருக்கே. யாராவது இருக்கீங்களா? வாங்க. ஐயோ யாராவது வாங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். யாராவது வாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ என்னாச்சு? என்னாச்சு ஆதி? அக்கா, லிஃப்ட் நின்றுச்சுக்கா. மீனாட்சி உள்ள இருக்கா? ஐயோ, மீனாட்சி அவனும் மேல் செக்ஷனுக்கு போனாங்க. என்ன என்னாச்சுப்பா? லிஃப்ட் நின்றுச்சுங்க சார், என் தங்கச்சி உள்ள மாட்டிக்கிட்டா சார், கொஞ்சம் காப்பாத்துங்க சார். இருங்கம்மா, பயப்படாதீங்க. மெக்கானிக்க வர சொல்லி பார்க்க சொல்றேன். இருங்க. சூப்பர்வைசர் இங்க வாங்க. லிஃப்ட் நின்றுச்சா என்னன்னு பார்க்க சொல்லுங்க. ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கொஞ்சம் உடனே வாங்க. ஹலோ. சார், இங்க லிஃப்ட் பாதியில நின்றுச்சு. கொஞ்சம் எமர்ஜென்சி, யாராவது வர சொல்லுங்க சீக்கிரம். இதோ பார்க்குறேன் சார். எங்கயா இருக்க? சீக்கிரம் யா. யோ, உள்ள என்னென்னமோ நடக்குதுயா, புரிஞ்சுக்கயா. ஏதாவது பண்ணி ஓபன் பண்ணியா? சார் பண்ணிட்டு தான் சார் இருக்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சார், பண்ணிடுறேன் சார். பயப்படாதீங்க, மீனாட்சிக்கு ஒன்றும் ஆகாது. மீனாட்சி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன புரியணும்? இப்ப எதுக்கு மீனாட்சி பின்னாடியே சுத்திட்டு இருக்க? நீ என்ன பிளான்ல இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. நான் ஒரு பிளான்லயும் இல்ல மாப்ள. சும்மா லூசுத்தனமா பேசாம போய் வேலையை பாரியா. ₹1 வழி இல்லைன்னாலும் இந்த திமிரு தாண்டா உனக்கு அதிகம். இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றது 2-3 lakhs ஆகும். மீனாட்சிக்கு இங்க இருக்கிற மொத்த புடவையும் என்னால வாங்கி கொடுக்க முடியும். சரி, உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? ₹30. இதை வச்சு உன்னால ஒரு கர்ச்சீஃப் தான் வாங்க முடியும். நீ எல்லாம் அவ்வளவுதான்டா ஒர்த்து. புரியுதா? ஒழுங்கா என் வழியில வராம போயிடு. ஓவரா சலம்புறானே. இந்த கர்ச்சீஃப் எவ்வளோ? சார் 30 ரூபா சார். சரி, நான் பாருங்க சார். ஓகே சார். என்ன நீயும் ட்ரெஸ் எடுக்கறியா? இல்ல, சும்மா ஒரு கர்ச்சீஃப் வாங்கலான்னு. யாருக்கு வாங்க போற? அது எனக்கு தான். வேற யாருக்கு வாங்க போறேன்? மீனாட்சி, வரேன்க்கா. இதை வாங்கிக்கோப்பா. 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 அந்த பொண்ணுக்கு நாங்க நெஞ்ச புடவை தான் கொடுத்தோம்.
ஆனா அந்த பையனுக்கு கொடுக்கல. நாங்க நெஞ்சு வேஷ்டி சட்டை இதுதான். இதை வாங்கிக்கோ. ம். ம். இது உனக்கு தான் சேரணும்னு தோணுச்சுப்பா. இல்லைங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கைப்பா. அப்படி நடந்தா இந்த துணியை நீ கட்டிக்கப்பா. வாங்கிக்கப்பா, வாங்கிக்க. வாங்கிக்கோப்பா. அட வாங்கிக்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். ம். நீ கவலைப்படாதப்பா. யார் கூட யார் சேரணும்னு கடவுள் எழுதி வச்சதுதான். ஆனா நீ ஆசைப்பட்டது நடக்கும்னு என் மனசு சொல்லுது. பார்க்கலாம். பாருப்பா. சரிங்க. ஹலோ சிஸ்டர், நீங்கள் கர்ச்சி பொண்ணு வாங்கி பில் போட்டேன். எல்லா துணிகளோட சேர்த்து வச்சிருந்தேன், அவங்க எடுத்துக்கிட்டாங்க சார். இதெல்லாம் ரொம்ப ஓவரியா மாப்ள. நீ லவ் பண்ற புள்ள கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க நீயே போயிருக்க. வேற என்ன மாப்பிள்ள பண்ணுறது? மதுனி கூப்பிட்டாங்க, வர முடியாதுன்னு சொல்ல முடியல. இப்ப அந்த ஆதி உன்னை அங்கேயே வச்சு அசிங்கப்படுத்திட்டான்ல, அவன் பணத்திமிரில் ஆடுறாயா? உன்னால அவளுக்கு காசு செலவு பண்ணி புடவை வாங்கி தர முடியாதான்னு கேட்டிருக்கான். எவ்வளோ நக்கல் இருக்கேன் அவனுக்கு. அந்த இடத்துல அவன் கேட்ட மாதிரி என்னால் எதுவும் பண்ண முடியலையே மாப்பிள்ள. ஆனால் கடைசியாக நான் வாங்கின கர்ச்சிப்பு மீனாட்சிக்கு போய் சேர்ந்துருச்சு. அதில் எனக்கு சந்தோஷம்தான். யோ, நீ என்னையா பழைய படத்துல வர ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்க? நீ காதலிச்ச பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான், நீ நம்ம கர்ச்சிப்பை கொடுத்ததுல சந்தோஷங்கிற? வேற என்னால் என்னையா செய்ய முடியும்? மாப்பிள, முதல்ல இந்த இதய முரளி மாதிரி லவ்வ சொல்லாமையே சுத்திட்டு இருக்கல, அதை நிறுத்து. இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், மீனாட்சி உன்னை விட்டு மொத்தமா போயிடுவா. அதுவும் தப்பான ஒரு ஆள்கிட்ட அவன் வாழ்க்கை மாட்டிக்கிறோமியா? ஆ, அது எனக்கும் தெரியுதியா மாப்பிள்ள. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியுங்கிற? முதல்ல உன் லவ் அவகிட்ட சொல்லியா? அட போய, அப்படித்தான் ஒரு நாள் சொல்லலாம்னு போனேன். பையன் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும்னு சொன்னான். அதுலயே மொக்க வாங்கிட்டேன். மாப்பிள, ஒன்னு சொல்லவா? இது எல்லாத்தையும் தாண்டி வரதுக்கு பேர் தான் என் லவ்.